ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வாழைப்பூ பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஆயில் வந்து நல்லா தேவையான அளவு, பிரியாணிக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் தாளிச்சிக்கலாம், பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்தே வதக்கிக்கிங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்துக்கலாம். நல்லா நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுபோல் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா சுருங்கி நல்லா வாசனையும் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 தக்காளி பழம் வந்து மீடியமான சைஸில் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. தூளாக கட் பண்ணக்கூடாது, பிரியாணிக்கு நீளவாக்கில் கட் பண்ணி போடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இப்போ தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும் போது சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸும் வந்து சாஃப்டாக வருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய பெரிய ஸ்பூனால் சேர்த்துருக்காங்க. காரத்துக்கு ஆல்ரெடி வந்து பட்டை லவங்கம்லாம் நமக்கு வந்து காரம் கொடுக்கும். அதனால் அதுவும் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஸ்பைசியான ஐட்டம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. இப்போ வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி புது பூவாக எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வாழை மரத்துலேருந்து பறித்து நான் வந்து எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இதே போல் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே போலயே செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதங்கினது கூடவே நம்ம இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக வாழைப்பூ வந்து வரும் பாருங்க, அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. மீடியமான சைஸில் நல்லா பெரிய வாழைப்பூவாக வரும் பாருங்கள், அது அளவுக்கு மட்டும் நம்ம உரித்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை நம்ம சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம். அதே போல் நம்ம வந்து வாழைப்பூவில் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த ஆலாக்கில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோபுரமாக 2 கப்பு எடுத்துருக்கேங்க அரிசி. எத்தனை கப்பு எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 1.25 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 1க்கு 2 வச்சு தண்ணி வச்சு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிற ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து வீட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன், சமையல் அரிசி. உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அது இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் செய்யலாம். அதுக்கு தகுந்தமாரி தண்ணியோட அளவை மாற்றி செய்யுங்க. ரொம்பவே சூப்பரான பிரியாணி வந்து வாழைப்பூவில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து துவக்கல கசக்கல எல்லாமே நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து வாழைப்பூவை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.